அப்பா இப்ப மாநில அரசியல்ல இருக்கிறதுனால நீங்க டெல்லி அரசியலுக்கு போயிட்டீங்களா? உங்க தொகுதியில எம்பியா நீங்க செஞ்ச ஏதாவது வேலைக்கு முதல்வர் பாராட்டி இருக்காரா சார்? முதல்வர் அவர்கள் ஃபர்ஸ்ட் பார்லிமெண்டரி ஸ்பீச் முடிஞ்ச பிறகு ஒரு தருணம் அமைந்தது. எல்லா பெரியவங்களும் இருக்கிற சமயத்துல தம்பி நல்லா பேசுனீங்க தம்பி அப்படின்னாரு. அதுவே ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா என்னை தாண்டி ரொம்ப ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க திமுகல இருக்காங்க. அதை தாண்டி தலைவர் அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயத்த சரியான நேரத்துல சரியான விதத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அன்னைக்கு ஒரு ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாளா இருந்தது. அது மட்டும் இல்ல, நம்ம இந்த பார்லிமெண்டரி ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப், விவசாயிகள், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அண்ணா நம்ம தொகுதியில இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னே, எங்களுக்கு தேவைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியலண்ணே, எங்க ஊருக்குள்ளார விவசாயம்னா விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இல்ல, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பேங்கிங்கோ பினான்ஸோ தெரியல, அதை ஒரு ஒரு முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னாங்க. அதனால அது ஒரு பெரிய ஒரு பெருமையான விஷயமா நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி அந்த மக்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. தலைவர் அவர்கள் செய்யற வேலையிலையும் உதயாண்ண செய்யற அந்த முயற்சினாலும் நம்மளால அது செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா பிறந்திருக்குன்னு தான் நினைப்பேன். சார், அதே மாதிரி வாரத்துல 4 நாள் தொகுதியில இருக்கணும்னோ 15 நாளுக்கு ஒரு முறை உங்களுடைய செயல்பாடுகளை ரிப்போர்ட்டா கொடுக்கணும்னு முதல்வர் உத்தரவு போட்டிருக்காரு. அதெல்லாம் முழுமையா செஞ்சுட்டு இருக்கீங்களா? அந்த பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? எம்பி ஆன காலத்துல இருந்தேங்க இந்த 1 இயராவே எவ்ரி மந்த் நம்மளோட ரிப்போர்ட், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தலைமை கழகத்துல பெறப்பட்டு முதல்வரால பார்க்கப்பட்டு ஒரு எம்பி மீட்டிங்ல கூப்பிடும் போதும் ரெவ்யூ பண்ணுவாங்க தலைவர். இந்தந்த தொகுதியில இந்தந்த விஷயம் பண்ணிருக்கீங்க, அரசாங்கத்தோட திட்டம் மக்களுக்கு போய் சேருதா, அந்த சேர்றதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு, மக்கள்கிட்ட என்ன திட்டங்கள் போய் சேர்றதுனால எப்படி பலன் அடையுது, எல்லாத்தையும் டீடைல்டா ரெவ்யூ பண்ணுவாங்க. அந்த 1 மந்த்ங்கிறத 15 டேஸ் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா இன்டென்ஸான ஒர்க். அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்கீம்ஸ் இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிட்டு இருக்கு. அதனால அதுக்கு இன்டென்சிவா போய் பார்க்கணுங்கிறதுனால 15 டேஸ் ஆக்கியிருக்காங்க. 15 டே ரிப்போர்ட்டும் எல்லா எம்பிஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தொகுதி மட்டும் இல்லாம தனியா 3 தொகுதிகள் 4 தொகுதிகள் ஒரு எம்பிக்கும் ஒதுக்கி போய் கிரவுண்ட் லெவல்ல இருந்து வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. வேலைகள் போகும்போதும் மக்கள்கிட்ட கேட்கிற ஒரே விஷயம் தான், நல்ல திட்டங்களா இருக்கு, எங்களுக்கு சேருது, சில பேருக்கு சேரல, ஆனா திட்டங்களுக்கு உண்டான வரவேற்பு ரொம்ப நல்லாவே இருக்குங்க.